இங்கே காவேரி யமுனா கிட்ட பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு நிவின் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போதான் யமுனாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே காவேரி மேலே ஒரு புதிய நம்பிக்கையும் வருது. ஆனால் அதே நேரம் இங்கே அவங்கள முழுசாக நம்பவும் முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் யமுனா கிட்ட தன் மனசில் இருக்கிறத ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிடுறாங்க. இங்கே பாரு, நான் நிவினை என் மனசுலேருந்து தூக்கி எறிஞ்சு பல காலம் ஆயிட்டு, இதை விட்டுட்டு இது திரும்பவும் நீ நிவினையும் பற்றி நீ கேவலப்படுத்தி பேசுறது எனக்கு சில நேரம் ரொம்ப கோவத்தை ஏற்படுத்துது. யமுனா, இந்த மாதிரி என்கிட்ட எப்போதும் பேசாத. என்னுடைய வாழ்க்கையில் முடிஞ்சு போன கதையை பற்றி பேசி பேசி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன்னு சொல்ல, இதை கேட்ட யமுனாவும் இனிமேல் நான் பேச போகிறதில்லக்கான்னு எங்கள் காவேரி கிட்டே வாக்கு கொடுத்துட்றாங்க. அதுக்கு பிறகு எங்கள் வீட்டுக்கு வர விஜயை பார்த்துட்டு, ஆமாம், நீங்கள் பண்ண வீட்டுக்கு போனதால் சொன்னால் இங்கே காவேரி யமுனாவும் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காவேரி யமுனாவா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியில் எங்கள் விஜய் பார்க்க, ஆமாம், நீங்கள் தான் கூட்டிகிட்டு போனதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் வந்தது. நீங்கள் எல்லாரும் பண்ண வீட்டில் இருக்கிறதா சொன்னால் இப்போ என்னடானா நீங்கள் மட்டும் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, உடனே விஜய் வந்து, ஆமாம் ஆமாம், நான் இப்போ தான் கொண்டு வீட்டுக்கு போனேன். கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அதான் அவசரமாக என்னுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல, அப்படியா, அவங்க 2 பேரும் அங்கே சேஃபாக இருப்பாங்களான்னு எங்கள் கங்கா கேட்க, அதெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே போகிற விஜய்க்கு எதுவுமே புரியலை. அம்மா தாத்தா காவேரி வந்தாளான்னு கேட்குறாங்க. காவேரியா, அவள் வீட்டுக்கே வரலையப்பா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் விஜய்க்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. உடனே இங்கே இதை பார்த்துட்டு இருந்த ராகினி சொல்கிறாங்க, காவேரி வீட்டுக்கு வந்துட்டு அவசர அவசரமாக வெளியில் கிளம்பி ஓடுனா, ஆனால் அவள் மட்டும்தானே போனா, யமுனாலாம் கூட போகலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, அவளை மட்டும்தான் நானும் கேட்டேன்னு எங்கள் விஜய் சமாளிச்சுட்டு, சரி தாத்தா, நான் வெளியில் போய் பார்க்குறேன். அவளை நான் தான் ஒரு வேலையாகவும் அனுப்பி வச்சேன், மறந்துட்டேன் பார்த்தீங்களா, நான் போய் பிக்கப் பண்ணிட்டு வரேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் தேடுறாங்க. ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணாலும் அங்கே காவேரி வந்து கோமா இருக்கிறதுனால அட்டன் பண்ணலை. இங்கே விஜய் வந்துட்டு அலைஞ்சு திரிஞ்சு தேடி வீட்டுக்கு வர்றாங்க, என்ட்ரி ஆகுறாங்க. அப்போ தான் வந்து வீட்டு வாசலுக்கு முன்னாடி இங்கே காவேரி, யமுனா, நிவின் 3 பேரும் வந்து நிற்கிறத பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து விஜய்க்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே நிவின் கூட வந்து இறங்குறா காவேரி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க, கூடவும் யமுனா இருக்காளே அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. சரின்னு நிவினை விட்டுட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே காவேரி யமுனா வர பின்னாடியே காரும் வருது. காரு வந்து நின்னதுக்கப்புறமா இங்கே பார்க்குறாங்க கங்கா. என்னடி, நைட்டெல்லாம் அங்கே தங்கிட்டு வரதா சொன்னீங்க, இப்போ திடீர்னு வந்து நிற்கிறீங்கன்னு சொல்ல, இல்லைக்கா, திடீர்னு போகலான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே, என்னடி சொல்கிற, போகலான்னு சொல்லிட்டாங்களா? இப்போ தானே விஜய் வீட்டுக்கு வந்தார், அவர்கிட்ட நானும் கேட்டேன். ஆமாம், ஏதோ முக்கியமான ஃபைலை விட்டுட்டு போயிட்டேன், எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னார். இப்போ எல்லாரும் ஒன்றா வந்து நிற்கிறீங்களே, அதான் கேட்டேன்னு சொல்லி கேட்க, எங்கள் விஜய் சொல்கிறாங்க, இல்லை, அங்கே தான் போகலான்னு பார்த்தோம், ஆனால் எனக்கு முக்கியமான வேலை, அது இங்கேருந்து தான் பார்க்க முடியும், அதனால தான் நானும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அங்கே 2 பேரையும் தனியாக விட்டுட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால தான் சொல்ல, சரி வா யமுனா அப்படின்னு சொல்லி எங்கள் யமுனா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கையில் என்னடி அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவாக்கா, அது ஒன்றும் இல்லைக்கா, ஏதோ கையில் இது மாதிரி கிழிச்சிருக்கு, அங்கே நானும் காவேரி அக்காவை சுற்றி பார்க்க போனோம், அந்த இடத்துல ஏதோ குத்திடுச்சுக்கா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இங்கே ட்ரிப்ஸ் ஏற்றின இடத்த பார்த்துட்டு அதுக்கு பிறகு எங்கள் காவேரியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜய் மேலே மாடிக்கு போனதுக்கு பிறகு எங்கள் காவேரிகிட்ட கேட்குறாங்க, ஆமாம், நீ எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எங்கேயும் போகலை அப்படின்னு இங்கே சொல்லி சமாளிக்க, அப்புறம் எதுக்கு உங்கள் அக்கா கிட்டே போய் சொன்னேன், இங்கே யமுனாவை கூட்டிகிட்டு பண்ண வீட்டுக்கு போனதா, எதுக்கு போய் சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டதுமே இங்கே, நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட தெளிவாக எடுத்து சொல்லிட்டு இருக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாதுன்னு சொல்ல, என்னுடைய பர்சனல் விஷயத்தில் நீங்கள் தலையிடவும் வேண்டாம்னு சொல்லியிருந்ததுமே எங்கள் விஜய்க்கு பயங்கரமான கோபம் வந்துடுது. இதனால் எங்கள் விஜய் வந்துட்டு காவேரியை பார்த்து முறைக்கிறாங்க. என்ன முறைக்கிறீங்க, இப்படி தான் எல்லாத்துக்கும் என்கிட்ட சண்டை போடுவீங்க, முறைப்பீங்க, நான் உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் சொல்கிற மாதிரி இல்லை, என்கிட்ட எந்த விஷயத்தையும் நீங்கள் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட உள்ளே போய் படுத்துறாங்க. எவ்வளோ திமிரு இருக்கும் இவளுக்காக, நம்ம ஒன்று பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தா நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை கூட சொல்ல மாட்டா அப்படின்னு ரொம்ப கோவப்படுறேன். இங்கே விஜய் வந்து ரொம்பவே கோவத்தோட இங்கே வீட்டில் இருக்க பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக கிளம்புறாங்க. காலையில் விடிஞ்ச கையோட, எங்கடா விஜய் போகிறேன்னு சொல்லி இங்கே தாத்தா கேட்க, இல்லை தாத்தா, நான் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே நீ மட்டும் போகிற, கூட காவேரி கூட்டிகிட்டு போகலையான்னு சொல்ல, இல்லை தாத்தா, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் அங்கே போய் முடிச்சுட்டு வந்துடுறேன், காவேரி அவள் ஆஃபீஸ் போகட்டும், ஆஃபீஸில் நிறையா ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, என்னம்மா விஜய்க்கு உனக்கு எதுக்கும் பிரச்சனையா அப்படின்னு தாத்தா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னு இங்கே ரொம்ப சேடாக இருக்கிற காவேரி சொல்லிட்டு போக, ஏதோ இவங்க 2 பேருக்குள்ளேயும் அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, இதுக்கு ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணி ஆகணும்னு தாத்தா நினச்சிட்டு இருக்காங்க. அங்கே ராகினிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காவேரி நேற்று நைட்டு எங்கேயோ போயிருக்கான், ஆனால் இங்கே வீட்டில் தெரியக்கூடாதுன்னு இந்த விஜய் மறைச்சி காவேரியை காப்பாற்றினாலும், ஆனால் 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை நடந்திருக்கு. பிரச்சனை வர்றது சகஜம்தான், ஆனால் நான் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்க போகிறேன்னு ராகினி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க காவேரியோட பிறந்த நாளுக்காக. காவேரி எதுவுமே பேசாமல் எங்கள் ஆஃபீஸ்க்கும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு பிறகு விஜய் நேராக ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிடுறாங்க. இங்கே காவேரி போனதுக்கு பிறகு யமுனா வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க. காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, சாரிக்கா, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அப்படியெல்லாம் உங்ககிட்ட நான் பேசியிருக்கக்கூடாது, நடந்திருக்கக்கூடாது, என்னால் நிவினை விட்டு
கொடுக்க முடியாதுன்ற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் உங்ககிட்ட அப்படி நடந்துட்டேன்னு சொல்ல, இங்கே பாரு, நேற்று நான் உங்ககிட்ட சொன்னதை மட்டும் மனசில் தெளிவாக எடுத்துக்கோ. அதை விட்டுட்டு என்னையும் நிவினையும் சேர்த்து வச்சு பேசுகிறது அதுதான் கடைசியாக இருக்கணும். இதுக்கப்புறம் உன்னுடைய வாயிலேருந்து அந்த மாதிரியான ஒரு வார்த்தையோ இல்லை எண்ணங்களோ இருக்கவே கூடாது. அதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ. நான் உன்னோட அக்காடி, சின்ன வயசுலேருந்து என்னை பார்த்துட்ருக்கேன், நான் எப்படின்றது உனக்கு தெரியாதா? அதை விட்டுட்டு தப்பு தப்பாக பேசுகிறேன் ஏண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, சாரிக்கா, அதெல்லாம் நினச்சி நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணனால தான் உனக்கு நான் இப்போ ஃபோன் பண்ணேன், என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, நீ இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஃப்ரீ ஆயிரு, நிவினா பார்த்து நீ பேசுகிறதுக்கு நானே ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட யமுனாவும் சரிக்கான்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை வைக்க, இங்கே நிவின் கிட்ட நான் பேச போகிறதில்ல, இங்கே யமுனாவை தான் நம்ம எப்படியாவது அனுப்பி வைக்கணுன்ற மாதிரி காவேரி யோசனையிலே இருந்துட்டுருக்கேன். அங்கே ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகிற விஜயும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நிவின் ஆஃபீஸ்க்கு விஜய் தேடி வரேன், விஜய் இன்னைக்கு ஆஃபீஸ் வரலன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா இங்கே நடந்த விஷயம் எல்லா உண்மையும் வந்துட்டு விஜய்க்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போது உள்ளே இருக்க மேடம் கிட்ட, அதான் காவேரி கிட்ட வந்து கேட்டுட்டு வராங்க. ஆனால் காவேரிக்கு யார் வந்திருக்கா, யார் விசாரிக்கிறாங்கன்ற விஷயம் தெரியல. ஆனாலும் இங்கே அவங்க பிஏ கிட்ட சொல்லிடுறாங்க, அவங்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிருக்காங்க, இது முக்கியமான ஒர்க்கான்னு சொல்ல, இல்லை மேடம், சார் இன்னும் வரலையே, அதனால தான் கேட்டேன்னு சொல்லிட்டு அவரும் போக, வெளியில் போன அவர் நிவின் கிட்ட விஷயத்த சொல்ல, சரி நான் அவரை போய் அங்கே பார்த்துக்கிறேன்னு சொல்லி இங்கே நிவின் வந்துட்டு விஜயை தேடி ஃபார்ம் ஹவுஸ்க்கு நேராக வேகமாக போகிறாங்க. அதுக்கிடையில் அங்கே போய் பேக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு அங்கே ரூமில் இருக்க எல்லா பொருளையும் போட்டு உடச்சிட்டு, நான் இந்த காவேரி தான் எனக்கு எல்லாம், காவேரி கூட சேர்ந்து வாழணும், அவளை சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினச்சி நான் ஒன்று ஒன்றா செஞ்சிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் என்னுடைய காதலை உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறதா குத்தமாடி, அதனால தான் இப்படி நீ என்னை ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கியா. நிவின் கூட நீ வந்து இறங்குனதை பார்க்கும்போது என் மனசு எவ்வளோ தவிச்சது தெரியுமான்ற மாதிரி இங்கே வாயிலே முணுமுணுத்தபடி எல்லாத்தையும் போட்டு உடைக்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடித்தபடி இங்கே பெட்டில் உட்காந்து அழுக, இங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாத்தையும் இழுத்து தள்ளி போடுறாங்க, அந்த பெட்டெல்லாம் தூக்கி எறிகிறாங்க. அப்போ தான் அந்த பெட்டுக்கு கீழே இருக்க ஒரு பெரிய டைரியே இருக்குது, அதை எடுக்கிறாங்க. அதை எடுத்து பார்த்தா, என்றைக்குமே இங்கே விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ், கொடைக்கானலில் முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ் இருக்குது. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அழகாக பத்திரமா ஃப்ரேம் பண்ண மாதிரி இங்கே அந்த டைரியில் அழகாக ஒட்டி வச்சு, என் உலகமே நீதானே அப்படின்ற மாதிரியான ஒரு வரிகளை வந்துட்டு எழுதியிருக்காங்க காவேரி. இதை பார்த்து விஜய்க்கு எதுவுமே புரியலை, அப்படியே தலை சுத்தின மாதிரி வர அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்போ தான் அதில் ஒவ்வொரு பேப்பர்ஸாக எடுத்து படிக்க பார்க்குறாங்க. படித்து பார்த்தா அதில் காவேரி எழுதியிருக்க எல்லாத்தையுமே படிக்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்து உங்களை எனக்கு பிடிக்காது, நீங்கள் பார்க்கும்போதும் பேசும்போதும் ஒரு சைக்கோக்கிட்ட இருக்க மாதிரியே இருக்கும், ஆனால் போக போக உங்களை பிடிக்க ஆரம்பித்ததுக்கான காரணமே நீங்கள் என் விஷயத்தில் காட்டுற அன்பு, அக்கறை, பாசம், இது எல்லாமே தான். முக்கியமாக தாத்தா பாட்டிகிட்ட காட்டுற அன்பும் கூட இதெல்லாம் நான் சொல்லலாம். அம்மா அப்பா இல்லாத உங்களை ஒரு அம்மாவாகவும் அப்பாவாகவும் அதுக்கான ஒரு இடத்துல இருந்து உங்களை பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சுது. ஆனால் நம்மளோட தான் அக்ரிமெண்ட் கல்யாணம் ஆச்சு, அப்படி இருக்கப்போ என்னால் எப்படி இதை உங்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்ல முடியும். அதனால தான் இப்போ வரைக்கும் மனசில் வச்சிட்ருக்கேன். நாம் இங்கே 2 பேரும் இங்கே வந்து தங்கியிருக்கோம். அப்போ கூட நீங்கள் வெண்ணிலாவை மறக்க முடியாமல் வெண்ணிலாவை பற்றி ஃபீல் பண்ணி பேசி என் மடியில் படுத்து அழுதுனது, இது எல்லாமே என் மனசில் ஓடிட்டே இருக்க விஜய். எப்படியா இருந்தாலும் இங்கே வெண்ணிலா உங்களை விட்டு போயிட்டான். வெண்ணிலாவோட இடத்த என்னால் நிரப்ப முடியுமான்னு தெரியல, ஆனால் என்னால் உங்களை நல்லா பார்த்துக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் ஒத்துப்பீங்களான்றது எனக்கு தெரியலன்னு சொல்லி அதில் நிறைய வரிகளோடு எழுதியிருக்காங்க. நிறைய விஜயை பற்றி ஃபீல் பண்ணி எழுதியிருக்காங்க. விஜய் மேலே எவ்வளோ அன்பு, அக்கறை, பாசம் இதெல்லாம் வச்சுருக்கோன்றதை காட்டுற மாதிரி அந்த லெட்டரில் அந்த இதில் எழுதியிருக்காங்க. இதை படித்து பார்த்தா எங்கள் விஜய் கதறி அழுக. அப்போ தான் வீட்டில் கீழே ஹாலிங் பெல் அடிக்குது. ஹாலிங் பெல் அடித்த உடனே கீழே இறங்கி ஓடி வராங்க விஜயும். விஜய் வந்துட்டு கதவை திறந்து பார்த்தா நிவின் நிற்கிறாங்க. நிவினா, இவன் எப்படி இங்கே வந்தான்னு சொல்லிட்டு சரி உள்ளே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. உள்ளே வந்து உட்காராங்க. எல்லா பொருளையும் கீழே கிடக்கிறத பார்க்குறாங்க. என்னாச்சு, ஏன் எல்லாம் சிதறி கிடக்குன்னு கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க விஜயும். ஆமாம், என்ன விஷயமா என்னை பார்க்க வந்தேன்னு சொல்ல, ஏற்கனவே உங்களை பார்க்குறதுக்கு நான் ஆஃபீஸ் வந்தேன், ஆனால் என்னால் உங்களை மீட் பண்ண முடியலை, அதான் இப்போ வந்தேன்னு சொல்ல, உங்களை எப்படி நான் ஆஃபீஸ்க்குள்ள வச்சு நான் மீட் பண்ண முடியும், அங்கே காவேரி இருக்காளே அப்படின்னு சொல்ல, காவேரி விஷயமாக தான் பேசிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல, தெரியுது எப்போ காவேரி கான்டாக்ட் முடியும், எப்போ அனுப்பி வைப்பீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு போகலான்னு தானே வந்தேன்னு சொல்லி கேட்க, நான் அதுக்காக வரல, காவேரியுடைய மனசில் நான் இல்லைன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய் ஆடி போய் இங்கே நிவினை பார்க்க, அதுக்கு நிவின் சொல்கிறாங்க, நடந்த விஷயம் எல்லாத்தையுமே, யமுனா பற்றின விஷயம், ஹாஸ்பிட்டலில் சேர்த்த விஷயம், யமுனா கிட்ட எங்கள் காவேரி சொன்ன விஷயத்துலேருந்து ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே விஜய்கிட்ட சொல்ல, விஜய் இதை கேட்டு அதிர்ந்து கிளம்பி நிற்க, ஆமாம் விஜய், இங்கே நீங்கள் காவேரி நல்லா இருக்கணும்னு சொல்லி
எனக்கு வாக்கு கொடுத்தீங்க. அதே மாதிரி காவேரி நல்லா இருக்கணும். காவேரி மனசில் நான் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்க வந்திருக்கேன்னு சொன்ன உடனேயே இங்கே எதுவுமே புரியாமல் விஜய் நிற்க, காவேரியை கான்ட்ராக்ட் முடிஞ்ச உடனே அனுப்பிட வேண்டாம். பாவம் பாவம் எங்கே போவான் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல. நீங்கள் அவள் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணுன்றதான் என்னுடைய விருப்பம். காவேரியை கண்டிப்பாக உங்களால் புரிஞ்சு ஏற்றுக்க முடியும். அவளை மாதிரி ஒரு நல்ல பொண்ணை உங்களால் பார்க்கக்கூட முடியாது விஜய் அப்படின்னு சொல்ல, இங்கே விஜயால் எதுவுமே பேச முடியல. நிவின் எல்லாத்தையுமே பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. பின்னாடி போகும்போதே இங்கே விஜய் பார்த்துட்டு போக, விஜய் அப்படியே கலங்கி நிற்கிறத பார்க்குறாங்க. ஐயோ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடறாங்க விஜய். மன்னிச்சிரு காவேரி, நான் உன்னை ஒரு நிமிஷம் தப்பாக நினச்சி நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. ஆனாலும் இங்கே வந்ததுக்கு பிறகு தானே உன் மனசில் என்ன இருக்குன்றதும் நிவினோட மனசில் என்ன இருக்குன்றதும் இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க மாட்டேன், உடனே வந்து பார்க்க போகிறேன்னு சொல்லி இங்கே காவேரி எழுதி வச்சிருந்த அந்த ஃபோட்டோஸோடு சேர்த்து அந்த லெட்டரையும் எடுத்துக்கிட்டு இங்கே ரொம்ப அவசரமாக கிளம்பி ஆஃபீஸ்க்கு ஓடி வராங்க. ஆஃபீஸில் காவேரி தன்னுடைய கேபினில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே விஜய் வந்து எட்டி பார்க்குறாங்க. என்னங்க என்ன வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, உள்ளே வர விஜய் அப்படியே சாதாரணமாக வந்து உட்காரேன். எதுக்காக போனீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். என் மேலே கோவப்பட்டு தான் போயிருப்பீங்க. ஏன்னா நேற்று நான் பேசினது உங்களை காயப்படுத்திருக்கோம். நான் பேசினது மட்டும் உங்களை காயப்படுத்துது, நீங்கள் நடந்துக்கிறது மட்டும் எனக்கு காயப்படுத்தாதான்ற மாதிரி காவேரி சொல்ல, அப்படி நான் என்ன பண்ணேன்னு இங்கே விஜய் வந்துட்டு கேட்குறாங்க. உங்ககிட்ட நான் எதுவும் சொல்கிற மாதிரிலாம் பேசுகிற மாதிரி இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி இங்கே தான் உட்காந்து இந்த ஜெர்லேருந்து கிளம்பி போக, அங்கே விஜய் கிராஸ் பண்ண போகிற நேரத்தில் இங்கே காவேரியுடைய கையை பிடிச்சி இழுத்து நிற்க வைக்கிறாங்க. நான் உட்காந்துருக்கேன், எனக்கு ஒரு மரியாதை கூட கொடுக்காம என்னை மீறி நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ஒன்றும் பண்ண வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டு தான் பின்னாடி இருக்க அந்த பையோட சேர்த்தா அந்த கவர் எல்லாத்தையுமே எடுத்து நீட்டுறாங்க. இதை பார்த்த காவேரி ஆச்சரியப்பட, உன் மனசில் என்ன இருக்குன்றத நீ தெளிவாக எழுதி வச்சுட்ட, என் மனசில் என்ன இருக்குன்றத உங்ககிட்ட நான் சொல்ல வேணாமா காவேரி அப்படின்னு நினச்சிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, காவேரியை பார்த்துட்டு விஜய் என் மனசில் என்ன இருக்குன்றதை நீ தெரிஞ்சுக்க வேணாமான்னு சொல்லிட்டு எங்கள் காவேரியை பிடிச்சி இழுத்து அணைச்சிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த காவேரி கலங்கி நின்றுட்டுருக்காங்க. இனிமேல் நீ அழுகக்கூடாது, என்றைக்குமே அழுகக்கூடாது. நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் காவேரி, உன்னோட மனசுலேயும் நான் தான் இருக்கேன், என்னுடைய மனசுலேயும் நீ தான் இருக்கேன்னு சொல்லும்போது காவேரியும் சொல்கிறாங்க, நானும் உங்களை ஒரு நிமிஷம் தப்பாக நினச்சிட்டேன்னு சொல்ல, ரெண்டு பேருமே ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். இனிமேல் நமக்குள்ளே எந்த பிரச்சனையுமே வராது. பிரச்சனை வராமல் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கலாம். நம்ம இந்த விஷயத்த தாத்தா கிட்ட முதல்ல போய் சொல்லலான்னு சொல்ல, எதுக்கு தாத்தா கிட்ட சொல்லி தாத்தாவோட மனசை கஷ்டப்படுத்தணுமா? எதுவுமே வேணாம், நம்ம எப்படி வந்தோமோ அப்படியே கடைசி வரைக்கும் வாழ போகிறோம். அதை தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் பார்த்து சந்தோஷப்படட்டுமே அப்படின்னு இங்கே காவேரி சொல்ல, இதை கேட்ட விஜயும் அப்படியே இங்கே காவேரி அணைச்சபடி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உள்ள அப்போ தான் சைன் வாங்குறதுக்காக விஜயோட பிஏ வராங்க. பார்த்துட்டு அப்படியே கதவை சாத்திட்டு வெளியில் போய்ட்றாங்க. எங்கள் விஜயும் காவேரியும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்து ரொம்ப சந்தோஷத்தோட உள்ளே நின்றுட்டே இருக்காங்க.